லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொராக்கல் வந்து ஒரு பம்ப் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பம்போட மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பேங்க்கு ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 ஹெச்பி, கிலோ வாட்ஸ் வந்து 0.37, ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸு, ஸ்பீடு வந்து 800 RPM, சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25. இதே வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 220 to 240. நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ரேட்டு கொடுத்துருக்காங்க, கீழே சக்ஷன் ரேட்டு கொடுத்துருக்காங்க, லிட்டர் பர் ஹவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3790 வருது. அப்ராக்சிமேட் வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 kg, குவான்டிட்டி வந்து 1. ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட கவலை தான். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா வாரண்ட்டி கார்டு இருக்குது. வாரண்ட்டி கார்டு வந்து வாரண்ட்டி கிடையாது, கேரண்டி பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 month கேரண்டி. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்குமே கேரண்டி கார்டு, ஒரு ஸ்டெய்னர் இருக்குது, ஸ்டெய்னர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டாக கேரண்டி கார்டு எடுத்து பார்த்துடலாம். இப்போ பம்பை வெளியே எடுத்துகிட்டு பம்போட நார்மலாக ஒரு நோ லோட் டெஸ்டிங் செக் பண்ணிக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி பம்போட ஒரு ஃபுல் வியூ வந்து சும்மா சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ பம்போட ஃபுல் வியூ வந்து இதுதான். ஸோ எனக்கு இதில் பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் தான். எனக்கு இந்த கலர் கொஞ்சம் பிடிக்கும், அதாவது ப்ளூ, லைட் ப்ளூ தான். ஸோ இது வந்து ஹைப்ரிட் டைப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் டைப் பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதனால் நான் சிம்பிளாக ஒரே ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு, ஸோ மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 ஹெச்பி, கிலோ வாட்ஸ் 0.37, சைஸ் வந்து இன்புட் அவுட்புட் சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே 25 mm. ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹெச்பி, வோல்டேஜ் வந்து 220 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நேம் பிளேட் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 220, 240 கொடுத்துருக்காங்க. ஹெட்ஸ் வந்து 50 ஹெட்ஸு, இந்தியா ஃபுல்லாக 50 ஹெட்ஸ் தான். டியூட்டி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலர் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது, இம்பலர் வந்து ஒரே ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலேஷனு, அடுத்து வந்து எஃப்ன்றது கிளாஸ் வைண்டிங், எஃப் கிளாஸ் வைண்டிங் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 80 வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎம்மு 2880 RPM. மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 amps. ஹெட்ரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 18 மீட்ரு. டிஸ்சார்ஜ் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 லிட்டர்லேருந்து 400 லிட்டர் வரைக்கும் தரும். அதாவது 6 மீட்டரில் வேலை செய்யும்போது 1950 லிட்டர் வந்து தரும். இதே 18 மீட்டரில் வேலை செய்யும்போது 40 மீட்டர் வந்து தரும். கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 VFD கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனி நேம் வந்து கொடுத்துருக்காங்க, தீப்ஜி பம்ப்ஸ் பிரைவேட் லிமிடெட், பெங்களூர். இது வந்து பெங்களூரோட பின்கோடு கர்நாடகா. ஸோ இந்த செல்ஃப் ரைமிங் பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஹைப்ரிட் வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹைப்ரிட் வைண்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் காயில் வந்து காப்பர் வைண்டிங்காகவும், ஸ்டார்டிங் காயில் வந்து அலுமினியம் வைண்டிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா பவர் லாஸ் பெருசாக இருக்காது, ஆனால் எனர்ஜி எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த நேம் பிளேட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். சக்ஷன் சைடு வந்து ஒரு பைப் கொடுத்துட்டு டெலிவரி சைடு வந்து சப்ளை ஆன் பண்ணி அது என்ன ஓடுதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பம்ப் ஆன் பண்ணதுக்கப்புறமா அதில் டெலிவரி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ இதில் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் நல்லாவே வருது. அது மாதிரி இதில் வந்து அதாவது 1950 லிட்டர் வந்து ஒரு ஹவருக்கு வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ஆகும். இப்போ கம்பெனி பேர் டொராக்கோ,